எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நாங்கள் கடைசியாக திரிசியமானி என்ற உபகரணத்தை எவ்வாறு ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவதற்கு முன்னர் எவ்வாறு செப்பம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம். அந்த ஓர்டரை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் முதல் தொலைகாட்டி செப்பம் செய்யப்படல் வேண்டும். அதற்கு பிறகு நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யப்படல் வேண்டும். இறுதியாக அரிய மேசை என்று சொல்லப்படுகின்ற பிரிசன்ட் டேபிள் செப்பம் செய்யப்பட வேண்டும். அந்த கடைசியாக நாங்கள் படித்த விஷயம் என்னவென்றால் பிரிசன்ட் டேபிளை எவ்வாறு செப்பம் செய்வது என்பதை ஒருக்கா மீள திருப்பி ஒருக்கா சொல்லுறேன். ஒருக்கா பாருங்க, நோட்ஸ் தந்துட்டேன். எவ்வாறு செப்பம் செய்கிறது என்பதை நாங்கள் திருப்பி ஒருக்கா சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அதுல பார்த்தமா இருந்தால் அந்த பிரிசம் டேபிள்ல வந்து பி என்ற ஸ்க்ரூட முனை ஒன்று இருக்கும், கியூ என்ற ஸ்க்ரூட முனை ஒன்று இருக்கும், ஆர் என்ற ஸ்க்ரூட முனை. இது வந்து மேன்முக தோற்றம். இந்த பிரிசம் டேபிள் மேன்முக தோற்றம். சைட் வைஸாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். இதுல பி, இதுல கியூ, இதுல பி, இதுல கியூ, இதுல ஆர் என்று சைட் வைஸா தெரியும். இதுல ஸ்க்ரூ இருக்கு, இடத்துலதான் இந்த ஸ்க்ரூ இருக்கு, இதுலதான் இந்த ஸ்க்ரூ இருக்கு, இதுலதான் இந்த ஸ்க்ரூ இருக்கு. இது பேஸ், ஒரு பேஸ்ல இருந்து இந்த 3 ஸ்க்ரூவும் போகும். இது தாங்கப்பட்டிருக்கும் நடுவில் ஒரு தாங்கியால. சரியா, நடுவில் ஒரு தாங்கியால தாங்கப்பட்டிருக்கும். இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலம் இந்த ஸ்க்ரூவை இதுல ஒரு இது திருகு கொண்டு இருக்கு. அந்த திருகை அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலம் பீக்கம கியூக்கம ஆரை என்ன செய்யலாம், செப்பம் செய்யலாம். அப்ப நாங்க மேன்முக தோற்றம் இதுல கீறி இருக்கிறோம். அதுல பார்த்தமாக இருந்தால் பி கம கியூவை இணைத்து புள்ளி புள்ளி கோடுகள் இருக்கும். அதற்கு சமாந்தரமாக இன்னும் ஒரு கோடும் அங்கு கீறப்பட்டிருக்கு. இது மேன்முக தோற்றம், அந்த சைட் வியூ. இது வந்து சைட் வியூ, இது ஓவர் வியூ. அப்ப நாங்க சைட் வியூல பார்த்தா எப்படி தெரியும், மேல பார்த்தா எப்படி தெரியும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அரியத்தை எவ்வாறு வைக்கலாம் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். அரியத்தை எவ்வாறு வைக்கலாம் என்று பார்த்தோம் என்றால், அரியத்தின் யாதாயினும் ஒரு முறி ஓரம் சென்ட்ரல்ல இருக்கணும். இயலுமான அளவு சென்ட்ரல்ல இருக்கக்கூடியதாக வைக்க வேணும். அதே நேரத்தில் ஒரு முறிமுகம் இதுக்கு செங்குத்தா இருக்கும். தரப்பட்ட கோடுகளுக்கு செங்குத்தா இருக்கும். தரப்பட்ட கோடுகளுக்கு செங்குத்தாக இந்த முறிமுகம் இருக்க வேணும். அதே நேரத்தில் இந்த மையம் வந்து உங்களுக்கு அந்த மையம் வந்து உங்களுக்கு நடுவில் வரும். மையம் வந்து உங்களுக்கு நடுவில் வரக்கூடியதாகவும், சரியா, மையம் நடுவில் வரக்கூடியதாக முறிமுகம் ஒன்று செங்குத்தா இருக்கவும் வைக்கவும் வச்சுட்டு நேர்வரிசையாக்கிய வந்து சரியாக அந்த அரியத்தின உச்சி வரக்கூடியதா, உச்சிக்கு நேரே வரக்கூடியதா. அரியத்தின உச்சி ஏ இருக்கு, இதான் ஏ. ஏக்கு நேராக நேர்வரிசையாக இது கொலிமேட்டர் வரக்கூடியதாக செட் பண்ணி போட்டு இதுல இருந்து வருகின்ற ஒரு கதிரொன்று இதுல பட்டு தெறிப்புக்குட்பட்டு இஞ்சால பக்கமாக வரும். ஏன்னா டெலிஸ்கோப்பை நாங்க சுத்தலாம்னு சொன்னான். இந்த லைன்ல சுத்தலாம், இந்த லைன்ல எப்படியும் சுத்தலாம். எனவே டெலிஸ்கோப்பை நாங்கள் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு அந்த பிளவிட பிம்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிளவிட பிம்பத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த மாதிரி வரும். பிளவிட பிம்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சில வேளைகள்ல குறுக்கு கம்பி இப்படி இருக்கும். குறுக்கு கம்பி இப்படி இருக்கும் பொழுது பிளவிட பிம்பம் சமச்சீரற்ற முறையில கீழே கூடுதலாகவும் மேல் பக்கத்துல குறைவாகவும் இருக்கும். இப்படி இருக்கும். சில வேளை அல்லதுன்னு போடுவோம். சில வேளைகள்ல எப்படி வரும் என்றால், சில வேளைகள்ல இந்த மாதிரி வரும். இது குறுக்கு கம்பி, சரியோ. இதுல வந்து மேல வந்து குறைவு, கீழே கூட. இதுல வந்து மேல கூடவாகவும் உங்களுக்கு மேல கூடுதலாகவும் கீழ்ப்பகுதியில குறைவாகவும் இப்படி வரும். அப்ப இவ்வாறான சந்தர்ப்பம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது இவ்வாறு பெறக்கூடியவாறு குறுக்கு கம்பி, இதுதான் குறுக்கு கம்பி சக வடிவத்தில் இருக்கும். அதுல வந்து பிம்பம் வந்து எவ்வாறு பெற வேண்டும் என்றால்,
இந்த சென்டருக்கு மேலேயும் கீழையும் சமனா இருக்கும். மேலுக்கும் கீழுக்கும் சமனாக இருக்கக்கூடியவாறு, மேலுக்கும் கீழுக்கும் சமனா இருக்கக்கூடியவாறு ஆர செப்பஞ்சியோனுமாக இருந்தால் பி அல்லது ஆர் என்ற திருகு, இல்ல பி அல்லது கியூ என்ற திருக செப்பஞ்சியோம். பி அல்லது கியூ என்ற செப்பஞ்சி, பி அல்லது கியூ என்ற திருகை நீங்க ஃபர்ஸ்டா செப்பஞ்சியோம். பிறகு இந்த டெலஸ்கோப்பை இது நாங்கள் TC1 என்று போட்டு நாங்கள் டெலஸ்கோப் நம்பர் 1 இதை நாங்கள் இப்படியே சுத்தி கொண்டு இந்த பாதை வழியே சுத்தி கொண்டு இஞ்சால பெறும் பொழுது இங்கே இருந்து பட்டு தரிக்கின்ற கதிரை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக நிலைமை ஒன்று பெறப்படும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் TC2 என்று போடுறோம். TC2 என்று போடுறோம். அந்த சந்தர்ப்பத்திலையும் இதே மாதிரியான பிம்பங்களை நாங்கள் அவதானிக்கலாம். சில வேளைகள்ல இந்த மாதிரி வரலாம், சில வேளைகள்ல இந்த மாதிரி வரலாம். அப்ப எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் இறுதியாக இந்த சந்தர்ப்பத்தில் பெறப்படுகின்ற பிம்பமாக மாற்றப்படக்கூடிய வகையில நாங்க என்ன செய்யணும்? ஆரண்ட திருக செப்பஞ்சியோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தக்கூடிய திருகு என்ன சொல்லுங்க? அப்ப ஆரண்ட செப்பஞ்செய்கை திருகு. பீலையும் கியூலையும் கை வைக்க கூடாது. அப்ப பிரேக்கெட்டுக போட்டுக்கொள்ளுங்க. P and Q, சரியா? கை வைக்க கூடாது, செப்பஞ்சிய கூடாது. அப்ப பிழை அடையாளம் போட்டு வை. அப்ப இதுலதான் கை வைக்க வேணும், ஆர் என்ற திருகில தான் கை வைக்க வேணும். பீலியோ அல்லது கியூலியோ அண்ணு போனாம ஓர் போட்டா நல்ல நினைக்கிறேன். அப்ப ஓர் போடுங்க. பீலியோ ஓவுலியோ கை வைக்க கூடாது. P/Q கை வைக்க கூடாது. அப்ப ரெண்டையும் செப்பன் செய்த பிறகு இறுதியாக உங்களுக்கு இந்த மாதிரியான சந்தர்ப்பம் தான் பெறப்படும். ரெண்டு நிலையிலும் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் பெறப்படும். அப்ப இந்த நாங்கள் விழாம் நோட்ஸ்ல எழுதி போட்டோம். விளத்தையும் நோட்ஸ்ல நாங்கள் எழுதிட்டோம். அடுத்தது ஒரு நோட் என்று போடும். நோட் சரியா? மேலே கூறப்பட்ட இரண்டு செப்பம் செய்கைக்கும் பின்னர் இரண்டு செப்பஞ்செய்கை, இது முதலாவது, இது இரண்டாவது. இரண்டு செப்பஞ்செய்கைக்கும் பின்னர் அதிகமானது அடியமேசையில் நேர்வரிசையாக்கியில் இருந்து நேர்வரிசையாக்கியில் இருந்து பெறப்படுகின்ற கற்றைகள் தொடர்பாக முக்கியமாக கற்றைகள் தொடர்பாக போன முறை கேள்வியில வந்தது, இந்த பகுதி வந்தது. கேள்வியை பார்க்கல விளங்கும். கற்றைகள் தொடர்பாக அல்லது கதிர்கள் தொடர்பாக போடலாம். கற்றைகள் அல்லது கதிர்கள் தொடர்பாக கிடையாக்கப்பட்டது என கூறலாம். அப்ப நீங்கள் நீர்மட்டம் கொண்டு கிடையாக்குகிறீர்கள். அது என்னென்றால் புவி தொடர்பான கிடையாக்கம். நீர்மட்டம் கொண்டு சில வேளைகள்ல நீங்கள் கிடையாக்குறீங்க. நடுவில் ஒரு பபிள் ஒன்று இருக்கும். இந்த பபிள் சென்டர்ல வரும் பொழுது ஒரு மேற்பரப்புல வச்சு போட்டு இந்த பபிளை சென்டர்ல வச்சு வரக்கூடியவாறு திருகுகளை செப்பம் செய்வதன் மூலம் பெறப்படுவது புவி தொடர்பான கிடையாக்கம். அப்ப புவியில கிடை நிலையை கொண்டு வருவதற்கு நீர்மட்டத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு கிடையாக்குறதுக்கு நீர்மட்டம் பயன்படுத்த முடியாது. அப்ப இந்த மாதிரியான செப்பஞ்சியை தான் பயன்படுத்த வேண்டும். அதையும் எழுதிக் கொள்ளலாம். புவி தொடர்பான கிடையாக்கத்திற்கு
நீர்மட்டம், நீர்க்குமிழியின் நிலை போன்றவற்றை பயன்படுத்தலாம். நீர்மட்டம், நீர்க்குமிழியின் நிலை என்பவற்றை பயன்படுத்தலாம். நீர்மட்டம், நீர்க்குமிழியின் நிலை என்பவற்றை பயன்படுத்தலாம். ஆனால் இங்கு பயன்படுத்த முடியாது. நீர்மட்டத்தை பயன்படுத்துவோம். நீங்கள் எவ்வாறு கிடையாக்கலாம் என்று கேட்டால் நீர்மட்டத்தை பயன்படுத்தி கிடையாக்கலாம் என்று எழுதினால் பிழை. பிராக்டிகல் ரீதியாக இந்த முறையைத்தான் எழுத வேணும். சரியா? இந்த முறையை நீங்க எழுத வேணும். இதுல முக்கியமான விஷயம் ஒன்று, பிக்கு சமாந்தரமான கோடுகள் இருக்குது. அதுல யாதாயினும் ஒரு முறிமுகத்துல செங்குத்தாக வைக்க வேண்டும். இது கட்டாயம் எழுத வேண்டும். இந்த கோடுகள் முறிமுகம் செங்குத்தாக இருக்கக்கூடியதாக அல்லது முறிமேற்பரப்பு செங்குத்தாக இருக்கக்கூடிய வச்சிட்டு தான் நீங்க இந்த செட்டிங்களை செய்ய வேண்டும். மற்றது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று செங்குத்தாக இருக்க வேண்டும். அதுல பட்டுத்தரிக்கின்ற கதிரைத்தான் முதல் பார்க்க வேண்டும். பார்த்து பி அல்லது கியூவை செப்பம் செய்ய வேண்டும். பிறகு மற்ற பக்கம் திரும்பி மற்ற முறிமுகத்தில் பட்டுத்தரிக்கின்ற கதிர்களை பெற்று அதையும் சமச்சீராக வரும் வரை ஆரண்ட திருகை செப்பம் செய்யணும். முக்கியமான விஷயம், மற்ற கை வைக்கப்படாது. ஆரண்ட திருகை செப்பம் செய்வதன் மூலம் நாங்கள் சமச்சீர் நிலைமையை பெற்று பருவமாக இருந்தால் அரியமேசை நேர்வரிசாக்கி இருந்து வருகின்ற ஒளி சார்பாக கிடையாக்கப்பட்டதென கூறலாம். ரைட்? விளம் எழுதிட்டீங்க. இனி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அப்ப முக்கியமான விஷயம் என்னென்றால், முக்கியமான விஷயம் என்ன பார்ப்போம். ஏன் இந்த செங்குத்தாக வைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஏன் இந்த செங்குத்தாக வைக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். அப்ப நாங்கள் இதுல பி என்ற புள்ளியை போடுவோம், இதுல கியூ என்ற புள்ளியை போடுவோம். தான் இருக்கு சமாந்தர கோடு. இதுல ஒரு முறிமுகம் இருக்கு. அதை ரஃபா படத்துல கீறிக்கொள்ளும். ரஃபா படத்துல கீறிக்கொள்ளும். இவ்விடத்துல 6 என்ற திருகு இருக்கு. அப்படி என்றால் அதனை எழுதி கொள்ளுங்க. சரியோ? எழுதி கொள்ளுங்க. முறிமுகம் ஏபி, ஏபி இது சி. முறிமுகம் ஏபி பிக்யூக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. முறிமுகம் ஏபி பிக்யூக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. பிக்யூக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. முறிமுகம் ஏபி நோட்லயே எழுதி கொள்ளுங்க. முறிமுகம் ஏபி இரண்டாவது நோட்டு போடலாம். முறிமுகம் ஏபி பிக்யூக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. முதலில் பி அல்லது கியூ செப்பம் செய்வதன் மூலம், பி அல்லது கியூ செப்பம் செய்வதன் மூலம், பி அல்லது கியூ செப்பம் செய்யப்படுவதன் மூலம் பி அல்லது கியூ செப்பம் செய்யப்படுவதன் மூலம் அப்படிதான் செய்யறாங்க. பி அல்லது கியூ, பி அல்லது கியூ செப்பம் செய்யப்படுவதன் மூலம் அடியமானது ஏபி என்னும் கோடு பற்றி, ஏபி என்னும் கோடு பற்றி செங்குத்தா இருக்கு பாருங்க. செங்குத்தா இருக்கிறபடியினால ஏபி என்னும் கோடு பற்றி தளத்திருப்பத்துக்குட்படும். தளத்தில் திரும்பும். ஏபி என்ற கோடு பற்றி அதை அச்சா கொண்டு திரும்பும். ஏபி என்ற கோடு பற்றி தளத்திருப்பத்துக்குட்படும். ஏபி என்னும் கோடு பற்றி தளத்திருப்பத்துக்குட்படும். இறுதியாக ஆர் என்னும் திருகு செப்பம் செய்யப்படுகிறது. ஆர் என்னும் திருகு செப்பம் செய்யப்படுகிறது. எங்க செய்திருக்கிறோம். இறுதியாக ஆர் என்னும் திருகு செப்பம் செய்யப்படுகிறது. ஆர் என்னும் திருகு செப்பம் செய்யப்படுகிறது. இவ்வேளையில் முன்னிய செப்பம் செய்கை குழப்பப்பட மாட்டார். ஏன் சொல்லுங்க அப்பம்? முந்தி இந்த தளத்துல திரும்பல் ஏற்பட்டது. பியிலையும் கியூலையும் கை வைக்காமல் ஆறுல திருப்பப்படுவதனால, செப்பம் செய்யப்படுவதனால முன்னிய செப்பம் செய்ய என்ன செய்யப்படாது? குழப்பப்பட மாட்டார். இறுதியாக ஆர் என்னும் திருகு செப்பம் செய்யப்படுகிறது. எனவே முன்னிய செப்பம் செய்கை
குழப்பப்பட மாட்டாது அல்ல சீர்குலையாது அப்படி போடலாம். முன்னிய செப்பஞ்செய்கை குழப்பப்பட மாட்டாது அல்லது சீர்குலைய மாட்டாது, ரெண்டும் எழுதலாம். குழப்பப்பட மாட்டாது ஏனென்றால் இது செங்குத்தாக வைக்காட்டி என்ன நடக்கும்னா பியும் கியூஎம் பற்றி செய்யும் பொழுது தளமா வரும். பிறகு ஆரை பற்றி செப்பம் செய்யும் பொழுது என்ன செய்யும், முன்னிய செப்பஞ்செய்ய செய்யும் குழம்பும். இது செங்குத்தாக இருப்பதனால ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வச்சு பி அல்லது கியூ செப்பம் செய்யப்பட்டிருப்பதனால என்ன நடக்கும், முதல் ஏபி என்ற கோடு பற்றி தளர்ந்திரும். பிறகு ஆர செப்பம் செய்யும் பொழுது உண்மையாக பி கியூ என்ற கோடு பற்றி தான் திரும்ப போகுது. பி கியூ என்ற கோடு பற்றி திரும்ப போகுது. பி கியூ என்ற கோடு பற்றி திரும்பிக்கல பி என்ற செப்பஞ்செய்யம் கியூ என்ற செப்பஞ்செய்யம் என்ன செய்யாது, குழப்பம் அடைய மாட்டாது. இது கேள்வியில வரலாம். இதுவரை வரையில இது எவ்வாறு சாத்தியப்படும் என விளக்கு என்று கேட்டால் எழுத வேண்டும். முன்னே செப்பஞ்செய்கை குழப்பப்பட மாட்டாது என்று எழுதினாலே போதுமானது. விவளந்தான் அரியமேசியை செப்பம் செய்தல் என்னும் பகுதியில் அடங்கும் விடயங்கள். அடுத்து நாங்க பார்க்க போறது எவ்வாறு அரிய கோணத்தை காணலாம். இது ஒரு புது விஷயம். அது நாங்கள் ஒரு நியூ பேஜில் நாங்கள் பார்ப்போம். எவ்வாறு அரிய கோணத்தை காணலாம் என்பதை நாங்கள் அடுத்த பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த அரிய கோணம் தொடர்பாக ஒரு படம் ஒன்றை நாங்கள் இப்பொழுது கூறி பார்ப்போம். அப்ப இது ஒரு பரவாயில்ல, இது அரியம் ஏ பி சி என்று போடுவோம். இதுல ரெண்டு சமாந்தர கதிர்கள் இஞ்சால பக்கத்தால திருப்பிட்டு இப்படி போகுது, கதிர் ஒன்று திருப்பிட்டு இப்படி போகுது. அதே மாதிரி இன்னும் ஒரு சமாந்தர கதிரை பார்ப்போம். இதுக்கு சமாந்தரமாக வருகின்ற இன்னும் ஒரு கதிரை இப்படி பார்ப்போம். ரெண்டு கதிர்கள் பெறப்பட்டிருக்கு. அப்ப தெறிப்பு விதிகளுக்கு அமைய தெறிக்கிற சந்தர்ப்பம் கருதப்படுது. இப்ப நாங்கள் செவ்வனை நாங்கள் கீறினால் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் செவ்வனை கீறுவோம். இது செவ்வன், இது செவ்வன். இதுக்கு அப்ப இதை பின்பக்கமாக நீட்டுவோம், பின்பக்கமாக நீட்டுவோம், இதையும் பின்பக்கமாக நீட்டுவோம். ரெண்டும் ஓண்ட புள்ளியில சந்திச்சு சமச்சீர் தன்மை கருதி இது அப்படியே சமச்சீர் தன்மையா தானே போகுது. அப்படியே நீட்டினமாக இருந்தால் இந்த புள்ளி ஓ ஆனது, இந்த வெற்ற புள்ளியானது இந்த நீட்டப்பட்ட சந்திக்கிற புள்ளியான இந்த கோட்டில் இருக்கு, சமாந்தரமான இந்த கோட்டில் இருக்கு. அப்ப நாங்கள் இந்த கோணத்தை அல்பா என்று போட்டால் இந்த கோணத்தை நாங்கள் அல்பா என்று போடுவோமாக இருந்தால் இந்த கோணத்தை பீட்டா என்று போடுவோம். இந்த கோணத்தை பீட்டா என்று போடுவோம், இந்த கோணத்தை பீட்டா என்று போடுவோம். போனால் இது அல்பா என்றால் இந்த கோணம் அல்பாவாக இருக்கும். அப்படியா பார், என்ன காரணம், ஒன்று விட்ட கோணம். இந்த கோணம் ஒன்று விட்ட கோணம். ஏனென்றால் இது சமாந்தரம், இந்த மூன்று ஒன்று கொண்டு சமாந்தரம். இது அல்பாண்டா இது அல்பா. அதே போல இது பீட்டாண்டா இது என்ன இருக்கும், அதுவும் பீட்டா. ஆகவே ஏ சமன் அல்பா பிளஸ் பீட்டா. அல்பாவையும் பீட்டாவையும் கூட்டினால் ஏ வரும். பார்க்க தெரியுதோ, இந்த கோணத்தை நாங்கள் அல்பான்னு போட்டால் இது அல்பா, இது பீட்டாண்டு போட்டால் இது பீட்டா. ஒன்றும் ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். சரியா, இந்த புள்ளி ஓவானது அவடத்துல இருக்கு சரியாக ஒன்று விட்ட கோணங்கள். ஆகவே ஏ சமன் அல்பா பிளஸ் பீட்டாண்டு வரும். இது அல்பாண்டா இந்த கோணம் அல்பா, இது பீட்டாண்டா இந்த கோணம் பீட்டா. அது தெறிப்பு விதியில வருது. ஏனென்றால் தெறிகோணங்கள் படுகோணம் தெறிகோணங்கள் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப இது இதுவும் சமனண்டா இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு கோணங்கள் 90 மைனஸ் பீட்டா 90 மைனஸ் பீட்டாண்டு ரெண்டும் பெறும். எனவே இதுவும் இதுவும் சமனாக இருக்கிறபடினால இது என்ன இருக்கும், பீட்டாவாக இருக்கும். அதே போல இது அல்பாண்டா இதுவும் அல்பாவாக இருக்கும். அப்ப இப்ப நாங்கள் பார்த்தமா இருந்தா இது குத்தெதிர் கோணமாக வரும். இந்த கோணம் குத்தெதிர் கோணமாக வரும்.
படத்தை நீங்க திருப்பி கிளியரா கீறினீங்கன்னா இந்த கோணம் குத்தெதிர் கோணமாக வரும். அதை அல்பா வரும். அதே போல இது பீட்டான்னா இதுவும் பீட்டாவாக வரும். ரெண்டும் பீட்டா. அப்ப இது அல்பா இது அல்பாண்டா இந்த கோணம் என்ன வரும் என்று சொல்லுங்க. 2 அல்பா வரும். 2 அல்பா வரும். அதே போல இந்த கோணம் என்ன வரும் என்று சொல்லுங்க. 2 பீட்டா வரும். இது T1 என்று போடுங்க, இது O1 போடுங்க, இந்த T2 போடுங்க. எனவே கோணம் T1 O T2 T1 O T2 சமன் 2 alpha plus 2 beta. இந்த பார்த்துருக்கிறோம். இது முக்கோணத்தின் புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன். இது அல்பா இது அல்பாண்டா இது 2 அல்பான்னு எழுதியிருக்கிறோம். இடத்துல இருக்கு 2 அல்பா. இது பீட்டா இது பீட்டா என்றால் எழுதியிருக்கிறோம் இங்க 2 பீட்டா. அப்ப ரெண்டு கோணங்களையும் கூட்டினால் T1 O T2 வரும். அப்ப 2 அல்பா பிளஸ் 2 பீட்டான்னு வரும். நாங்கள் 2 பொது எடுப்போம். 2 பொது எடுத்தமாக இருந்தால் அல்பா பிளஸ் பீட்டா என பெறப்படும். அல்பா பிளஸ் பீட்டாவுக்கு நாங்கள் A என்பதை பயன்படுத்தலாம். ஆகவே 2A என பெறப்படும். 2A என பெறப்படும். அப்ப இந்த கோணத்தை அளவீடு செய்வதன் மூலம் அதாவது T1 கோணம் T1 O T2 சமன் தீட்டாவை அளவீடு செய்வதன் மூலம் A சமன் தீட்டா பை 2 என்றவாறு அரிய கோணத்தை காணலாம். அப்ப விளத்தையும் ஒரு எழுதி வை. A சமன் தீட்டா பை 2 என்றவாறு அரிய கோணம் A ஐ நாங்கள் மதிப்பிடலாம். அப்ப இந்த தீட்டாவை அளவிடுவதற்குத்தான் நாங்கள் திரிசியமானி என்ற உபகரணத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம். அப்ப இவ்வளத்தையும் எழுதி போட்டு நாங்கள் மற்ற பகுதிக்கு போவோம். இவ்வளத்தையும் இருக்கா உங்களை கொப்பியில் எழுதுங்க. அப்பம் ஏதாவது விளங்காட்டி கடைசி பகுதியில் கீறி பாதியில் அந்த கோணங்கள் குறிப்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, சரியான முறையில் கீற பாருங்க. இந்த நடுவான இந்த கோட்டை கீறுங்க. சரி, நடுவால இந்த கோட்டை கீறுங்க. இந்த மூன்றும் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கு. மூன்றும் ஒன்று கொண்டு சமாந்தரமாக இருக்கக்கூடியவாறு நடுவாலையே கூட இந்த கோட்டை கீறும். கீறி போட்டு இந்த கோட்டை நீட்டுங்க, ஓவுல சந்திக்கும். இந்த கோட்டை நீட்டுங்க, அதுவும் ஓவுக்குள்ளால போகும். பிறகு குத்தெதிர் கோணம், ஒன்று விட்ட கோணம், அடிப்படை ஓலவெல்ல நீங்க படித்த விஷயங்களை பயன்படுத்தி அல்பா பீட்டா என்பவற்றுக்கு தொடர்புகளை கண்டுகொண்டு போனீங்கன்னா தீட்டா சமன் 2A என்று பெறப்படும். தீட்டா சமன் 2A என பெறப்படும். அப்ப அதுல இந்த A காணுவமாக இருந்தால் A சமன் தீட்டா பை 2. அப்ப இதுதான் எங்களுக்கு முக்கியமான தேவை. இது எம்சிக்குள்ள ஒரு கேள்வியாக வந்திருக்குது. எம்சிக்குள்ளே கேள்வியா இருக்கு. இந்த பகுதி எம்சிக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கு. அப்ப நாங்கள் சின்ன சின்ன விஷயம் விட்டுட்டு போகக்கூடாது, எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டும். இது எம்சிக்குள்ள வந்திருக்கு, இந்த கேள்வி வந்திருக்கு. A சமன் தீட்டா பை 2. அப்ப விளத்தையும் ஒரு உங்க நோட்ஸ் காப்பியில பார்த்து எழுதுங்க. நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகிறோம். எவ்வாறு அரிய கோணத்தை காணலாம் என்பதை போகிறோம். அப்ப நாங்கள் அடுத்த பகுதியில் நான் நியூ பேஜுக்கு போறேன். பார்த்து எழுதியிருப்பீங்க நம்பிக்கையில் நியூ பேஜுக்கு போறேன். அப்ப அடுத்த பகுதி எவ்வாறு அரிய கோணத்தை காணலாம் என்பதை பார்ப்போம். ஹெடிங் போடுங்க, அரிய கோணத்தை மதிப்பிடல். அரிய கோணம் அரிய கோணம் A ஐ மதிப்பிடல். A ஐ மதிப்பிடல். அரிய கோணம் A மதிப்பிடல் என்று போடும். சரி, எப்படி நாங்கள் பிராக்டிகல் வைஸாக அரிய கோணத்தை மதிப்பிடலாம்? திரிசிய மானியத்தான் என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போறோம்.
திருசியமானியை பயன்படுத்த எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஒரு படம் மூலம் பார்ப்போம். இது திருசியமானி. நாங்கள் மேன்முகத் தோற்றத்தை கீறினா போதுமான வட்டம் மேன்முகத் தோற்றம். நீங்கள் எப்படியும் அரியத்தை வைக்கலாம். ஏன்னா மட்டமாக்கி போட்டீங்க இனி கோடுகளுக்கு செங்குத்தாகவோ அல்லது QRர்களுக்கு தொடர்பாக எப்படியும் வைக்கலாம். ஆனால் முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த அரியத்தின் உச்சி வந்து இயலுமான அளவு மையத்தில் இருக்கக்கூடிய வைக்கும். அதான் பார்க்கும். ஏ வந்து நல்லா இப்படி வைக்கப்படாது. பாப்பம் அரிய இப்படி வைக்கப்படாது. இதான் அரியக்கோணம் என்று சொன்னால் இது எப்படி வைக்கப்படாது. அப்ப கிட்டத்தட்ட மையத்துக்குள்ள வரக்கூடியதாக வைக்க வேண்டும். அப்ப இது பிழை. இப்படி வைப்பது பிழை. அப்ப இப்படி வைப்பதுதான் சரி. ஓரளவு மையத்தை நாடியதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உச்சி ஏ ஆனது அரியக்கோணம் ஏ ஆனது நேர்வரிசையாக்கியை நோக்கி இருக்க வேண்டும். நேர்வரிசையாக்கியை நோக்கி இருக்க வேண்டும். பாருங்க, இந்த கீர்ண படத்துக்கு சரியா வருது. அப்படியே தான் இப்படி வர கதிர்கள் ஏ நோக்கி வரும். அப்படி வைக்காத விடின் அந்த கதிர்கள் ஏ நோக்கி வராது. அப்ப ஏ நோக்கி வருவதற்குத்தான் இந்த ஏஐ நாங்கள் நேர் வரிசையாக்கிய நோக்கி வைக்க வேண்டும். அப்ப இதுதான் சரியான படம். அப்ப இந்த படம் பிழை. அதை நீங்க கீற வேண்டாம், தெரிஞ்சிருந்தா சரி. இந்த படம் பிழை. நான் ட்ரேஸ் பண்ணி இப்படி வைக்கும். வச்சுட்டு என்ன செய்யணுமாக இருந்தால் என்னதான் ரீடிங்க எடுக்க போறோம். இதுல இருந்து இப்படி ஒரு கதிரை கீறுறேன், வேற கலரை பாவிக்கிறேன். இதுல இன்னொரு கதிரை கீறுறேன். இதுல பட்டு தெரிச்சு இப்படி வரும் அம்புக்குறி. இது டெலஸ்கோப். டெலஸ்கோப்பை நான் பாக்ஸ் மாதிரி கீறுறேன். டெலஸ்கோப் முந்தி பாய்ச்ச TC1 நிலை. சரியோ? அதே போல மத்திய பக்கத்தில் வருகின்ற கதிரை பார்ப்போம். மத்திய பக்கத்தில் வருகின்ற கதிர் இப்படி வந்து இப்படி போகும். அதுலயும் டெலஸ்கோப்பை நாங்கள் சுத்தலாம். ஏற்கனவே சொல்லி இருக்கு. அப்ப இது TC2 நிலைக்கு கொண்டு போறோம். இது படுகதிர், இது தெரிகதிர். இந்த கோணத்தை எங்களால அளக்க முடியும். பிரதான அளவீடு, வேர்னியர் அளவீடு என்ற அடிப்படையில் இந்த கோணம் தீட்டாவை எங்களால் அளக்க முடியும். சரியோ? இந்த கோணத்தை எங்களால் அளக்க முடியும். அங்க அளவிட்டு வாசிப்பு இருக்கு. நாங்கள் என்ன மாதிரி அந்த அளவிட்டு வாசிப்பு எடுப்பது என்பதை பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த கோணத்தை பெறலாம். எவ்வாறு பெறலாம் என்ற பார்ப்போம். அப்ப அங்க உங்களுக்கு ஒரு வட்ட அளவு திட்டம் இருக்கு. இதுல 0 இருக்கு, இதுல 10 இருக்குது, இதுல 350. எப்படி 350 வருமெண்டா? இப்படி இந்த பக்கமா கூட்டிக்கொண்டு போகும். ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவு? 360. அப்ப இந்த 350 இந்த 360 விடத்தோட பொருந்தும். இது சர்வசமன் 360. இது சர்வசமன் 360. இந்த மாதிரியான வட்ட அளவு திட்டம் உங்களுக்கு அந்த தொலைக்காட்டியோட திரும்புறோட நிலையான வட்ட அளவு திட்டம் இருக்கு. நிலையான வட்ட அளவு திட்டம். இந்த வட்ட அளவு திட்டம் எப்படிப்பட்டது? நிலையான அளவு திட்டம். நிலையான வட்ட அளவு திட்டம். வட்ட அளவு திட்டம் ஒன்று இருக்கு. தொலைக்காட்டியோட திரும்பக்கூடியவாறு 2 வேர்னியர்கள் இருக்கு. அதை நாங்கள் இப்ப குறிக்க போறோம். பக்கத்துல இருக்கிற படத்தை குறிச்சு வைங்க. தொலைக்காட்டியோட திரும்பக்கூடியதாக 2 வேர்னியர்கள் இருக்கு. அப்ப இதுல ஒரு வேர்னியர் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இதுல ஒரு வேர்னியர் வட்டம் V1, இதுல வேர்னியர் V2. 2 வேர்னியர் இருக்கு. தொலைக்காட்டியோட திரும்பக்கூடியவாறு 2 வேர்னியர் அளவீடுகள் அங்கு காணப்படுது. அப்ப வேர்னியர் அளவீட்டையும் பிரதான அளவீட்டையும் வச்சுக்கொண்டு TC1 நிலைக்கு ஒரு வாசிப்பெடுக்கலாம். TC1 நிலைக்கு V1 தொடர்பாக ஒரு வாசிப்பெடுக்கலாம். TC1 நிலைக்கு V1 தொடர்பாக ஒரு வாசிப்பெடுக்கலாம். பாருங்க, இந்த வாசிப்பெடுக்கலாம். எவ்வாறு எடுப்பது என்பதை நாங்கள் ஒரு கணக்கு மூலம் பார்ப்போம்.
அதே போல V2 தொடர்பாகவும் ஒரு வாசிப்பு எடுக்கலாம். இந்த V2 வேர்னியர் தொடர்பாகவும் ஒரு வாசிப்பு எடுக்கலாம் TC1 நிலைக்கு. அதே போல TC2 நிலைக்கு V1 வேர்னியர் தொடர்பாக ஒரு வாசிப்பு எடுக்கலாம். V2 தொடர்பாக ஒரு வாசிப்பு எடுக்கலாம். இது ரெண்டையும் பயன்படுத்தி குறிச்சு வச்சிருந்தா நல்ல உங்களுக்கு படத்தையா. V1 ரெண்டையும் பயன்படுத்தி அதை கழிக்க வேணும், சில வேலை கூட்ட வேணும், கணக்குகள் வரைக்கும் பார்க்கும். சில சந்தர்ப்பங்கள்ல ஒன்றுல ஒன்று கழிக்க வேண்டி வரும், சில வேலைகள்ல ஒரு கோணத்தை கண்டு கூட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரும். பொதுவாக வார விஷயத்தை பார்ப்போம். இந்த TC1 இலையில V1 இங்கே ஒரு V1 இருக்கு தானே, அந்த V1 வாசிப்புகளை பயன்படுத்தி ஒரு θ1 என்ற கோணத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே போல V2 வேர்னியரை பயன்படுத்தி θ2 என்ற பெருமானத்தை கண்டுகொள்ள முடியும். ஆனால் திரும்பிய கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப உதாரணத்துக்கு V1 உதாரணத்துக்கு பாருங்க, V1 320 பாயை காட்டு, 320 பாயை காட்டு. அடுத்த சந்தர்ப்பத்திலேயும் V1 அதே V1 280 பாயை காட்டு, அதே V1 திரும்பிய கோணமோட சின்ன உதாரணம். V1 ஒரு சந்தர்ப்பத்தில் 320 பாயை காட்டுது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் 280 பாயை காட்டுது. திரும்பிய கோணம் 40 பாகை, திரும்பிய கோணம் 40 பாகை. சரிதானே? அப்ப கழிப்பதன் மூலம் பெரும்பாலும் கண்டுகொள்ளலாம். அப்ப V1 வாசிப்பை வச்சுக்கொண்டு ஒரு வாசிப்பை கண்டுபிடிக்கலாம், அதான் θ1. அதே போல V2 வேர்னியரை பயன்படுத்தி இன்னும் ஒரு வாசிப்பை கண்டுபிடிக்கலாம். எனவே θ சமன் எவ்வளவு? திரும்பிய கோணம் θ சமன் θ1 பிளஸ் θ2 by 2, ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது பிரிக்கணும். θ திரும்பிய கோணம் θ சமன் θ1 பிளஸ் θ2 by 2. ஆனால் θ சமன் எவ்வளவு? 2a என்று நிறுவி வச்சுக்கிறோம். θ சமன் 2a என்று நிறுவி வச்சுக்கிறோம். எனவே θ1 பிளஸ் θ2 by 2 என்று வரும். ஆகவே a சமன் θ1 பிளஸ் θ2 by 4. இதை பயன்படுத்தி அரிய கோணத்தை காணலாம். சரியா? இந்த விடயங்களை நீங்க குறிச்சு வச்சிருந்தா திருப்பி பார்ப்பதற்கு உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அப்ப இந்த விடயங்களை குறிச்சு வைங்க. இந்த விடயங்களை நீங்கள் குறிச்சு வைங்க, உங்க காப்பியில குறிச்சு வைங்க. V1 ஆனால் V1ஐயும் V2ஐயும் நீங்க மாற்றக்கூடாது. எதை நீங்க V1 எடுக்கிறீங்களோ அதை தொடர்ந்து V1 எடுத்துக்கொள்ள வேண்டும். V2ஐ தொடர்ந்து V2ஆகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். திருப்பி வாசிப்புகளை மாற்றினீர்களானால் பிழைத்து போடும், கணித்தல்கள் பிழைத்து போடும். எனவே V1 V2ஐ நீங்கள் கவனமா பார்த்து வைக்கணும். எதை இஞ்சால பக்கத்தில் இருக்கிற V1 எடுக்கிறோம்னா மற்றதை V2 எடுத்தா தொடர்ந்து அதை V2ஆகவே கருத வேண்டும். சரியா? இந்த விஷயத்தை குறித்து வைங்க. நாங்கள் நோட்ஸையும் எழுதி ஒரு கணிப்பையும் செய்தமாக இருந்தால் உங்களுக்கு பூர்ண விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பகுதியை குறித்து கொள்ளுங்க எல்லாரும். கட்டுமா கட்டாகுமா? அப்ப இப்படி எடுப்போம். சரி சரி, முடிய போகுது, டைம் வந்து முடிய போகுது. நீங்க தொடர்ந்து இணைப்புல இருந்து கொள்ளுங்க. ஒரு சில நிமிடங்களுக்கு பின்ன மீளவும் இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். சரியா? முடிய போகுது. முடிஞ்சோன்னா நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டாம், தொடர்ந்து இணைப்புல இருங்க. சில நிமிடங்களுக்கு பின்ன மீளவும் நாங்கள் கற்பித்தலை தொடரலாம். அந்த அரிய கோணத்தை எவ்வாறு மதிப்பிடலாம் என்பது சம்பந்தமான நோட்ஸை தரப்போறேன், அதை எழுதுங்க. ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டேன், அந்த விளங்கப்படுத்தின விஷயத்தை இப்ப நோட்ஸாக தரப்போறேன். சரியான? ஏற்கனவே விளங்கப்படுத்தின இதில் சொல்லப்பட்ட விடயங்களை நோட்ஸாக தரப்போறேன். ரைட்? அப்ப எழுதி கொள்ளுங்க. செப்பஞ்செய்யப்பட்ட அப்புறம் தான் செய்ய வேணும். சரியா? அப்ப அங்கேயும் இதே மாதிரியான ஒரு செப்பஞ்செய்யதை பயன்படுத்தி தான் நிறைய நாங்க மட்டமாக்கினாங்க. ஆனா இங்கு வந்து அதெல்லாம் முடிச்சு போட்டு திருப்பி ஒருக்கா செய்ய வேணும். சரிதானே? ரைட். ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. அப்ப செப்பஞ்செய்யப்பட்ட
அரியமேசையில் செப்பம் செய்யப்பட்ட அரியமேசைனா முன்னர் செப்பம் செய்திட்டோம் இல்லையா? செப்பம் செய்யப்பட்ட அரியமேசையில் இயலுமான அளவு முறிவோரம் A மையத்தில் இருக்கக்கூடியவாறும், சரியாக வைக்க முடியாது, நீ ஓரளவு கெஸ் பண்ணி வைக்கும். இயலுமான அளவு மையத்தில் இருக்கக்கூடியவாறும் அது நேர்வரிசையாக்கியை நோக்கி இருக்கக்கூடியவாறும் அரியம் வைக்கப்படுதல் வேண்டும். அரியத்தை சிலர் நாங்க கனகாலத்துக்கு பிறகு பார்த்தா இந்த மாதிரி வைக்க பார்ப்பினோம், அதுவும் பிள்ளை. சிலர் இந்த மாதிரி வைப்பினோம், அரிய நல்லா டெஸ்ட் கிட்ட வரே இல்லை, இந்த மாதிரி வைப்பினோம். இப்படி வைக்கப்படாது. டெஸ்ட் கிட்ட வந்தானே எல்லாம் மறந்து போடும். அப்ப அந்த அடி பேஸ் வைக்கிறவன பேஸ் செவ்வகமாக இருக்கக்கூடாது. எது வைக்க வேணும்? அரிய மேசையில் எது பட வேணும்? முக்கோணம் தான் பட வேணும். முக்கோண பேஸ் தான் அரியத்தில் பட வேணும். ஆனா டெஸ்ட் பாயிண்ட்ல டெஸ்ட் கிட்ட வர பிள்ளைகள் என்ன செய்யணும், எல்லாம் மறந்து கடைசியாக அரியத்தை வைப்பி நம்ம எப்படி என்ன பிராக்டிகலை செய்ய விட்டா இந்த மாதிரி வைப்பி. இது முற்றிலும் பிள்ளையானது. அப்ப நான் படத்துல கீறி காட்டி இருக்கிறேன் எப்படி வைக்கணும், எப்படி வைக்கணும். முக்கோண பேஸ் தான் என்ன செய்யணும், மேசையில படணும். முக்கோண பேஸ் மேசையில படக்கூடியதை வைக்கணும். இது பிள்ளை. கேள்வியில கேட்டு வரும், அரியத்தை எவ்வாறு வைப்பீர் என்று கேட்டா இப்படி பேப்பர்ஸ்ல வந்ததை நாங்க கண்டிருக்கிறோம். சிலர் இந்த மாதிரி வச்சுட்டு செய்ய பாக்கினோம். அது பிள்ளை. எப்படி செய்தா ஒன்றும் செய்ய முடியாது. முக்கோண பேஸ், முக்கோணம் தான் இதுல கீறப்பட்டிருக்கு. முக்கோண பேஸ் தான் அரிய மேசையில வைக்க வேண்டும். அப்ப முக்கோண பேஸ் அரிய மேசையில இருக்கக்கூடியவாறு வைக்க வேண்டும். அதை நீங்க எழுத தேவையில்லை, அரியம் வைக்கப்பட்டு எழுதுங்கோ. ஆனா பணம் கீறிக்காண்டு சொன்னா சில வேலைகள் இப்படி கீறக்கூடாது. அரிய மேசை ஏ நேர்வரிசையாக்கி நோக்கியவாறும் மையத்தில் இருக்கக்கூடியவாறும் வைக்கப்படுதல் வேண்டும். அடுத்த தொடர்ந்து எழுதுவோம். நேர்வரிசையாக்கியில் இருந்து வருகின்ற கதிர்கள் ஏபி முகத்தில் தெறிப்பின் பின்னர் ஏற்படுத்தும் பிம்பத்தை தொலைக்காட்டிய TC1 நிலைக்கு திருப்புவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். TC நிலைக்கு திருப்புவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குரிய படத்தை கீறி காட்டுறேன். அப்ப நான் இங்க அதை கீறி காட்டுறேன். இதுதான் அந்த TC1 நிலையில இருக்கின்ற குறுக்கு கம்பின நிலை. குறுக்கு கம்பின நிலையில பிளவுதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? பிளவு உங்களுக்கு தெரியும். இப்படி தெரியும். மேலே எங்களே சமனா தான் தெரியும். மேலே நான் செட் பண்ணிட்டோம், பிளவு இந்த மாதிரி தெரியும். TC1 நிலையில இப்படி தெரியும். நீங்க பெருகுல இப்படி தெரியும். குறுக்கு கம்பியில இப்படி வரும். அப்ப நாங்கள் இதை என்ன செய்யணும் என்றால், தொலைக்காட்டில 2 ஸ்க்ரூ இருக்குன்னு ஏற்கனவே சொன்னான். ஒன்று நிறுத்தும் ஸ்க்ரூ திருகு, மற்றது சிறு செப்பஞ்சிய திருகு. அப்ப முதலாவது அந்த பேர்கள் நான் என்ன போட்டிருக்கேன்னு தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று நிறுத்தும் ஸ்க்ரூ, ஒன்று போடுங்க. நிறுத்தும் ஸ்க்ரூ, மற்ற சிறு செப்பஞ்சிய திருகு, 2 திரி இருக்கு. அப்ப முதலில் என்ன செய்யணும்னா, இந்த படம் உங்களுக்கு வந்துட்டு தன்னோடனே, பிளவிட பிம்பம் வந்தோடனே நிறுத்தும் திருக இருக்க வேண்டும். எழுதி கொள்ளுங்க. இதை எழுதி போட்டு எழுதலாம். இந்நிலையில் இந்த படத்தை கீறிப்பட்டு எழுதலாம். இந்நிலையில் நிறுத்தும் திருகை இறுக்கி அதில் பேர்கள் இருக்கும். அந்த படத்தில் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. என்ன பேர்? S1 S2 S3 போட்டிருப்பேன். அதை பார்த்துக்கொள்ளுங்க. நிறுத்தும் திருகை இருக்கணும், நல்லா இறுக்கி போட்டோம். சிறு செப்பஞ்செய்கை திருகை
செப்பம் செய்வதன் மூலம் சிறு செப்பஞ்செய்கை திரிகை செப்பம் செய்வதன் மூலம் இந்த மாதிரி கொன்றோம். இந்த மாதிரி கொன்றோம். நாங்கள் கீறி காட்டுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி கொன்றோம். இதான் குறுக்கு கம்பி. இப்ப இங்க தள்ளி நின்றது என்ன மாதிரி கொன்றோம் பாருங்க. இந்த சென்டர் கொன்றோம். இந்த சென்டர்ல வரும் குறுக்கு கம்பின சென்டர். சிறு செப்பஞ்செய்கை திரிகை பயன்படுத்தி இந்நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். இப்படி இருந்ததை இப்படி கொன்றோம். இந்நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். அதாவது என்ன செய்யிருக்கோம்டா, இது சென்டர்ல இல்ல, குறுக்கு கம்பியின் சென்டர்ல இந்த பிம்பம் இல்ல. சிறு செப்பஞ்செய்கை திரிகை மெல்ல மெல்லமாக மூவ் பண்ண பண்ணும். இதை மூவ் பண்ண பண்ணும். சிறு செப்பஞ்செய்கை திரிகை செப்பஞ்செய்வதன் மூலம் இப்படி கொண்டோம். சில வேளையில இது இஞ்சாலையும் தெரியலாம். எப்படி தெரிஞ்சாலும் இப்படி கொண்டோம். சிறு செப்பஞ்செய்கை திரிகை செப்பஞ்செய்வதன் மூலம் இந்நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். சரியா? இந்நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். நாங்கள் எழுதிட்டோம் செய்முறை. இவ்வேளையில் நிலையான வட்ட அளவிடை, இந்த பக்கத்தில் நாங்கள் குறிச்சிருக்கிறோம், நிலையான வட்ட அளவிடை தொடர்பாக, வட்ட அளவிடை சுத்தாது, அப்படியே பெர்மனண்டா நிற்கும். நிலையான வட்ட அளவிடை தொடர்பாக வேணியர்கள் V1 V2 வாசிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும். எழுதியிருக்கிறோம். TC1க்கு V1, TC2க்கு V2. V1 V2 வேணியர்கள் தொடர்பாக வாசிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும். இந்நிலையில் வேணியர்கள் தொடர்பாக வாசிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும். எழுதியிருக்கிறோம். ஒன்று V1, மற்றது V2. ரெண்டு வேணியர் இருக்கு. V1 V2 வாசிப்புகள் பெற்றுக் கொள்ளப்படும். சரி, ஒரு பக்கம் முடிஞ்சு. இனி இந்த இரண்டாவது பகுதிக்கு போப்போம். இரண்டாவது பகுதி என்ன சொன்னால், நேர்வரிசையாக்கியிலிருந்து பெறப்படும் கதிர்கள் ஏசி முகத்தில் தரிப்புறும் பொழுது நாங்கள் அந்த டெலஸ்கோப்பை திருப்பினா சரி, தரிப்புறும் போது தரிகதிரை TC2 நிலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தரிகதிரை TC2 நிலையில் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். தரிகதிரை TC2 நிலையில் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். தரிகதிரை பெற்றாச்சு. இதே மாதிரி வரும், முன்னே மாதிரி தான் வரும், இதே போன்று வரும். TC2 நிலையில் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். பின்னர் என்ன செய்வோம் சொல்லுங்க? முந்தி செய்த மாதிரி தான். இந்த இருக்கும் திருகு இருக்கல, நிறுத்தும் திருகு அல்லது இருக்கும் திருகு நாங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இருக்கும் திருகு அல்லது நிறுத்தும் திருகை இறுக்கிய பின்னர், இருக்கும் திருகு அல்லது நிறுத்தும் திருகை இறுக்கிய பின்னர் இருக்கும் திருகு அல்லது நிறுத்தும் திருகை இறுக்கிய பின்னர், ரெண்டு முறை வெவ்வேறு பெயர்கள், அதை நீங்கள் எதையும் எழுதிக் கொள்ளலாம், தமிழ் வடிவங்கள். இருக்கும் திருகு அல்லது நிறுத்தும் திருகை இறுக்கிய பின்னர் சிறு செப்பஞ்செய்கை திருகை பயன்படுத்தி பிளவின் பிம்பத்தை இவ்வாறு பெறுதல் வேண்டும். பிராக்கெட்டுக்கு இந்த படத்தை போட்டுக்கொள்ளும். திருப்பம் அதே மாதிரி தான், முந்தி இது பிறகு இது. பிளவின் பிம்பத்தை இவ்வாறு பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். சமச்சீராக அந்த கிராஸ்வயர்ல இருக்கக்கூடியதை பெற்றுக்கொள்ள. அப்ப TC1லையும் அப்படித்தான் எடுத்தாங்க, TC2லையும் அப்படித்தான் எடுக்கிறாங்க. சமச்சீராக அதே வடிவத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சரியோ? நீங்க பெற்றுட்டீங்க, நடுவில் எடுத்துட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும்? திருப்பவும் எழுதி வச்சுக்கிறோம். V1 வாசிப்பும் V2 வாசிப்பும் எடுக்கவும், திருப்பவும், மாற்றி எடுக்கப்படாது. அப்ப எழுதுங்க, மீளவும் V1 வெர்னியர் தொடர்பாகவும் V2 வெர்னியர் தொடர்பாகவும் வாசிப்புகள் எடுக்கப்படும் என்று போடும். V1 வெர்னியர் தொடர்பாகவும் V2 வெர்னியர் தொடர்பாகவும் வாசிப்புகள் எடுக்கப்படும். இப்போ மொத்தமாக உங்களுக்கு எத்தனை வாசிப்புகள் இருக்குன்னு பாருங்க. ஆரம்பத்தில் V1க்கு ஒரு வாசிப்பு, V2க்கு ஒரு வாசிப்பு. இரண்டாம் சந்தர்ப்பத்திலையும் V1க்கு ஒரு வாசிப்பு, V2க்கு ஒரு வாசிப்பு. பாருங்க, மொத்தமாக உங்களுடைய 4 வாசிப்புகள் இருக்கு. 4 வாசிப்புகளையும் கலக்கக்கூடாது. V1 V1ஓட தான் கம்பேர் பண்ணணும், V2 V2ஓட தான் கம்பேர் பண்ணணும். சரியோ? 4 வாசிப்புகள் வச்சிருக்கிறீங்க. 4 வாசிப்பையும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணக்கூடாது. V1 V1ஓடையும் V2 V2ஓடையும் கம்பேர் பண்ணி திரும்பிய கோணத்தை நாங்கள் அளக்கலாம். இப்ப V1 தொடர்பாக திரும்பிய கோணம் θ1 அளக்கலாம். தொடர்ந்து கொள்ளுங்க. V1 தொடர்பாக திரும்பிய கோணம் θ1 அளவிடப்படும் அல்லது கணிக்கப்படும். V1 தொடர்பாக திரும்பிய கோணம் θ1 கணிக்கப்படும். எது திரும்பிய கோணம் சொல்லுங்க அப்பம்? எது திரும்பிய கோணம்? தொலைகாட்டி திரும்பிய கோணம். இது தொலைகாட்டி திரும்பிய கோணம் தான் இப்ப பார்க்கிறோம். தொலைகாட்டி திரும்பிய கோணம் கணிக்கப்படும். இதே போன்று V2 தொடர்பாக தொலைகாட்டி திரும்பிய கோணம் θ2 கணிக்கப்படும். ரெண்டும் கணிக்கிட்டோம். அப்ப சராசரி பெருமானம் எப்படி வரும்? இது ரெண்டுலையும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். பிராக்டிகல் வைஸாக இந்த θ1ம் θ2ம் சமனாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்குவோம். ஆனால் பிராக்டிகல் வைஸாக அதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஆகவே ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கும் பொழுது சராசரி பெருமானம் கிடைக்கப்படும். θ சமன் θ1 plus θ2/2. θ சமன் θ1 plus θ2/2. θக்கு பதிலாக உங்களுக்கு 2a பிரதியிடப்படலாம். θ1 plus θ2/2. இதுல இருந்து ஃபைனல் ஆன்சர் θ1 plus θ2/4 என பெறப்படும். இதுல இருந்து அரிய கோணத்தை காணலாம். ஆனால் இப்ப நாங்கள் சும்மா அரியத்தின் புறவுருவை கீறி போட்டு அரிய கோணத்தை எடுக்கலாம். இப்ப உதாரணமா 60 பாக அரிய கோணமாக இருந்தால் புற உருவை கீறி போட்டு நீங்க பாகமானியை நடந்து இருந்தால் A சமன் 60 பாகை என்று வரும். ஆனால் திருசியமானியம் பயன்படுத்தி நீங்கள் அதே வேலையை செய்யும் பொழுது அது 59 பாகை 35 கலை என பெறப்படும். உதாரணம், திருசியமானியை பற்றி செய்யும் பொழுது அதே 60 பாகை என்ற பெருமானம் என்ன செய்து 59 பாகை 35 கலை என பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எது திருத்தமானது? நீங்க படத்தை ரிப்போர்ட் ஏ அளப்பிடுவதால் அல்ல திருசியமானியை பயன்படுத்தி ஏ அளவிடுவதால் திருத்தமானது திருசியமானி. திருசியமானியை பயன்படுத்தி நாங்கள் ஏ கணிக்கும் பொழுது கூடிய அளவு திருத்தத்தில் அதனை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கூடியதாக இருக்கும். அதை எவ்வாறு கணித்தல் மூலம் பெறுவது என்பதை கடைசி பகுதியில நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுதான் அரிய கோணத்தை கணிப்பிடும் முறை. இதை நீங்க எழுதி கொள்ளுங்க. அடுத்து நாங்க பார்க்க போறது இழிவு விலகல் கோணத்தை மதிப்பிடல். இவ்வளத்தையும் எழுதி கொள்ளுங்க. நாங்க பிறகு கணித்தல்ல நாங்க நம்பர் ஒன்று தருவேன், அதை நீங்க கணித்து செய்து காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப நாங்க அடுத்த பார்க்க போறது இழிவு விலகல் கோணத்தை கணித்தல். அப்ப இவ்வளத்தை எழுதாதாக்கள் எழுதிக்கொள். அடுத்த ஹெடிங் இழிவு விலகல் கோணத்தை கணித்தல். ஹெடிங் போட்டுக்கொள்.
ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. இழிவு மதிப்பிடல். இந்த 2 பகுதியும் செய்து விட்டோம்னா எங்களுக்கு அந்த திருஷ்யமானி முடியும். இந்த நாங்கள் அரிய கோணத்தை பார்த்துட்டோம். அடுத்த பார்க்க போறோம் இழிவு விலகல். ஏற்கனவே இழிவு விலகல் தியரியா படிச்சிட்டோம். அந்த சம்பந்தமான கிராஃப் ஒருக்கா மீள ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. படித்த விஷயத்தை மீள ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. 2 கிராஃப் படிக்கிறாங்க. அதை ஞாபகப்படுத்தினால் செய்வதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இது வந்து ஐ, இது டீட்டாண்டு போடுங்க. ஒரே படத்தில் கீற போகிறோம். டீட்டாண்டு போடுங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் டீட்டாவை டி என்று எடுக்க போகிறோம். டீட்டா சமன் டி. மற்ற சந்தர்ப்பத்தில் வெளிப்படு கோணம் 2ஐயும் கீற போகிறோம். அப்போ நாங்கள் 2ஐயும் கீறும் பொழுது ஈக்கு கீறினால் இந்த மாதிரியாக கீறி இருக்கிறோம். அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஈக்கு கீறினால் இந்த ஈக்கு கீறினால் இந்த மாதிரி கிராஃப் வரும். மற்றதை பார்த்தமாக இருந்தால் இந்த மாதிரி வருவதை பார்த்திருக்கிறீங்க. இந்த மாதிரி வரும். இது ஈக்கு கீறப்பட்டது, இது டிக்கு கீறப்பட்டது. இதுல டி என்று போடுங்க, இதுல இ என்று போடும். 2 கிராஃபையும் ஒன்றா கீறியது. டீட்டாண்டு போட்டுக்கோங்க. டீட்டா டிக்கு கீறினால் இந்த படம் பெறும். ஐயோட ஈக்கு கீறினால் இந்த படம் பெறும். அப்ப இழிவு விலகல் நிலையில பார்த்தீங்கன்னா இதான் இழிவு விலகல் நிலை. இதை நேராக இங்க பார்த்தீர்கள் ஐ சமன் ஐ நோட். அந்த நிலையில இங்க விலகலை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி. இந்த ஐ நோட் பெறுகின்ற ஈ பெருமானத்தை நீங்கள் இங்க இப்படி நீட்டி போட்டு அதை ஈ நோட் என்று குறிப்போம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பெருமானம் எதுக்கு சமனா வரும்? இந்த ஐ நோட்டுக்கு சமனா வருவதை காணலாம். இதைக்கனே பார்த்தேன். அப்ப இதுல இந்த என்ன தெரியுது என்றால் இழிவு விலகல் நிலையில கதிரானது என்ன செய்யும் என்றால் அரியத்துல சமச்சீராக முறிவடையும். அதாவது படுகோணமும் வெளிப்படுகோணமும் தமக்கிடையே ஒன்றுக்கொன்று சமனாக இருப்பதை காணலாம். வேற ஒரு முடிவையும் பார்க்கலாம். இங்க பார்த்தமாக இருந்தால் இந்த கிராஃபை வச்சுக்கொண்டு ஒரு முடிவெடுக்கலாம். இப்படி ஒரு கோட்டை கீறியண்டா 2 இடத்துல வெட்டுவதை காணலாம். இடையில ஒரு கோட்டை கீறினா 2 இடத்துல வெட்டுவதை காணலாம். அதாவது யாதாயினும் ஒரு விலகற் கோணத்துக்கு 2 படுகோணங்கள் இருப்பதை காணலாம். I1 I2 என்ற 2 படுகோணங்கள் இருப்பதை காணலாம். அதுல ஒன்று படுகோணமாக இருந்தால் மற்றது வெளிப்படுகோணமாக இருக்கும். சரியோ? அப்ப நீங்க யாதாயினும் ஒரு விலகற் கோணத்துக்கு நேரா ஒரு கோட்டை கீறி போட்டு கீழே ரக்குவீர்களானால் என்ன நடக்கும்? இந்த புள்ளி அப்படியே கீழே ரக்கி போட்டு பார்த்தா I1. அதே போல இங்க ரக்கி போட்டு ஓ லெவல்ல இந்த தீர்வுகள் காணும் பொழுது அந்த நீங்கள் இப்படியான கிராஃப்கள் எல்லாம் கீறி இருப்பீர்கள். அந்த ஜூ வடிவ டேர்ன் சம்பந்தமான கிராஃப்ஸ் உயர் விழிவு கிராஃப்கள் கீறும் பொழுது இந்த மாதிரியான டேர்னிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருப்பதை கண்டிருப்பீர்கள். அதே போன்று யாதாயினும் ஒரு குறிக்கப்பட்ட பெருமானத்துக்கு I1 I2 என்ற 2 பெருமானங்கள் பெறப்படும். அப்ப இதுல ஒன்று படுகோணமாக இருந்தால் அந்த படுகோணத்துக்குரிய வெளிப்படுகோணம் E சமன் என்னவா இருக்கும்? I2 ஆக இருக்கும். இது வெளிப்பட உண்மை. ஆனா இழிவு விலகல் நிலையில இந்த கோடு படிப்படியாக இந்த பக்கமா மூவ் பண்ணி கொண்டு போய் என்ன நடக்குதுண்டா ஐயும் ஈயும் ஒன்று கொண்டு சமனா வருது. அதாவது I1 சமன் I2 என்ற நிலை பெறப்படுது. I1 சமன் I2 என்ற நிலை பெறப்படுவதனால ஐயும் ஈயும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். எனவே இழிவு விலகல் நிலையில படுகோணம் சமன் வெளிப்படுகோணம். இந்த முடிவுகளை குறிச்சு வை. இந்த பரிசோதனை செய்யறதுக்கு முதல் இந்த முடிவுகளை நாங்கள் குறித்து வச்சிருந்தால் என்ன மாதிரி இந்த ஐஏஐ நாங்கள் மாற்றலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இந்த முடிவை நீங்க பக்கத்துல
குறித்துக் கொள்ளுங்க. அப்ப எவ்வாறு இந்த அரியத்தை நாங்கள் வைக்கலாம் என்பதை பக்கத்துல ஒரு படத்துல நான் கீற போறேன். படத்தை கீறுங்க. இது அரியம், இது அரியமேசை. அரியமேசை அடுத்தது அரியம் வைக்க போறோம். எப்படியும் வைக்கலாம், சென்டர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரியம் வச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் நேர்வரிசையாக்கிலிருந்து வருகின்ற ஒரு கதிரை கீறப்போம். நேர்வரிசையாக்கிலிருந்து வருகின்ற ஒரு கதிரை கீறப்போம். இது செவ்வன் நேர்வரிசையாக்கிலிருந்து வருகின்ற கதிர். இது நேர்வரிசையாக்கிலிருந்து வருகின்ற கதிர். கொலிமெட்டர்ல இருந்து வருகின்ற கதிர். இந்த கோணத்துக்கு ஒரு பேர் வைப்போம். பிறகு இது முறிவின் பின்னர் இப்படி வந்து இதுல பட்டு இந்த பக்கமாக போகும். இது முறிகதிர். இது அரிய கோணம் A, இது B, இது C, கிரவுண்ட் ஃபேஸ்ட். இப்ப இந்த ஐய கூட்டணும்னா என்ன செய்யணும்னு பார்ப்போம். பாருங்க, இந்த ஐ கூடேக்கு என்ன நடக்குது? இந்த ஐ கூடேக்குள்ள இந்த பாருங்க, இந்த கிராஃப் பாருங்க, ஐ கூடேக்க டி வர வர குறையும். ஐ இந்த பக்கமா கூடேக்குள்ள என்ன நடக்குன்னு பாருங்க. ஐ கூடேக்க டி என்ன செய்யுது? படிப்படியாக குறையும். அப்ப இந்த ஐய கூட்ட வேணுமா? இதான் ஐ. இந்த ஐய கூட்ட வேணுமாக இருந்தால் அரியத்தை ஒரு இடத்துல வச்சு போட்டு இந்த பிரிசன் டேபிள் அரியமேசையை இந்த பக்கமா திருப்பவும். இந்த மேல்முகத்திலிருந்து பார்க்கிறோம். மேல்முகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த சுழியை நாங்க என்ன சுழின்னு சொல்லலாம்? வலஞ்சுழியாக திருப்ப போறோம். வலஞ்சுழியாக திருப்ப போறோம் அரியமேசையை. வலஞ்சுழியாக திருப்பும் பொழுது ஐ என்ன செய்யும்? கூடும். ஐ ஒரு சிறிய பெருமானத்தில் இருந்து படிப்படியாக என்ன செய்யும்? கூடும். கூடும் பொழுது இந்த பாருங்க, அந்த கிராஃப் பாருங்க, ஐ கூடும் பொழுது டி என்ன செய்து? குறையும். எனவே டெலஸ்கோப்பை நாங்கள் இதுல வைக்க போறோம். முதல்ல எடுக்கல டி குறைகிறபடியினால இத இந்த பக்கமாக திருப்பவும். அப்ப இந்த கதிர் இந்த பக்கமா ஷிப்ட் ஆகும். அதை நாங்கள் தொடர்ந்து டெலஸ்கோப்பின் பார்வை புலத்தில் வைத்திருப்பதற்கு டெலஸ்கோப்பை எந்த பக்கம் திருப்ப வேணும்? எதிர்பக்கத்துல திருப்பணும். அதாவது இடஞ்சுழி போக்குல திருப்பவும். அப்ப திருப்பும் பொழுது உங்களுக்கு இந்த குறுக்கு கம்பியில இது குறுக்கு கம்பி. இந்த குறுக்கு கம்பியில உங்களுக்கு பிளவின் பிம்பத்தை நீங்க பார்க்கலாம். குறுக்கு கம்பியில பிளவின் பிம்பத்தை பார்த்தீங்கன்னா இதான் பிளவு. இந்த பிளவின் பிம்பம் இஞ்ஞான பக்கம் போய்கொண்டு இருக்கு. அங்கால போகுது பாருங்க. இந்த கதிர் இப்படி வரும் பொழுது என்ன செய்யும்? அந்த பக்கமாக பார்க்கும் பொழுது வலப்பக்கமாக உங்களுக்கு பிளவின் பிம்பம் போய்கொண்டிருக்கும். மெல்ல மெல்லமாக நகர்த்தி கொண்டு இருக்கும். அப்ப தொடர்ந்து வச்சிருக்க வேணுமாக இருந்தால் டெலஸ்கோப்பை இந்த பக்கமாக நகர்த்த வேண்டும். அப்ப ஒரு நிலையில பிளவு இப்படி இப்படி போய் பிறகு தொடர்ந்து பாருங்க, ஐ தொடர்ந்து கூடும் பொழுது டிக்கு என்ன நடக்குது? இந்த கிராஃப் பாரு, இந்த பாரு, டிக்கு என்ன நடக்குது? கூடு. டி கூடுமாக இருந்தால் ஒரு நிலையில, ஒரு குறிக்கப்பட்ட நிலையில இந்த போன பிளவு திருப்பி இப்படி மூவ் பண்ணும். ஒரு நிலையில என்ன செய்யும்? இந்த பக்கமாக போன பிளவு, அந்த படத்தையும் கீறுறேன். போன பிளவு என்ன செய்யும் என்றால், இது குறுக்கு கம்பி, இந்த பக்கமாக போன பிளவு இந்த பக்கமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பக்கமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இப்படி போன பிளவு, அதாவது இந்த பக்கமாக வலப்பக்கமாக நகர்ந்த பிளவு ஒரு நிலையில இடப்பக்கமாக நகர ஆரம்பிக்கும். இந்த பக்கமாக போய்கொண்டிருந்த பிளவு ஒரு நிலையில இடப்பக்கமாக நகர ஆரம்பிக்கும். அந்த நிலை அடைய பெற்றதும், இந்த நிலை அடைய பெற்றதும் என்ன செய்யணும்? முன்ன செய்த மாதிரி தான் இருக்கும் திருகை க்ளோஸ் பண்ணணும். இருக்கும் திருகை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். நிறுத்தும் திருகண்டு போட்டினான் அல்லது இருக்கும் திருகண்டு போட்டினான், அதை க்ளோஸ் பண்ணணும், மூட வேண்டும் அல்லது இருக்க வேண்டும். பிறகு சிறு செப்பஞ்செய்கை திருகை,
சிறு செப்பம் செய்க திருகை. மெதுவாக செப்பம் செய்வதன் மூலம் என்ன செய்யலாம்? இந்த நிலை அடைய பெற்றது. சிறு செப்பம் செய்ய மெதுவாக செப்பம் செய்வதன் மூலம் அதை சென்டருக்கு கொண்டோம். இதுதான் நீங்க கடைசியா செய்ய வேண்டிய வேலை. அப்ப இந்த படங்களை கீறிக்கொள்ளுங்க. இந்த படங்கள், இந்த படம் எல்லாத்தையும் கீறிக்கொள்ளும். இந்த 3 படத்தையும் கீறிக்கொள்ளும். இந்த படம் எல்லாத்தையும் கீறிக்கொள்ளுங்க. நாங்கள் நோட்ஸ் தரும்பொழுது இதையும் பக்கத்துல எழுதி வை. ஏற்கனவே படித்த விஷயம். இந்த விஷயம் வந்து நான் சொல்லப்படையில இப்ப சொல்லியிருக்கிறேன். அதாவது குறித்த ஒரு படுகோணத்திற்கு நீங்க ஒரு கோணம், விலகோணத்துக்கு ஒரு கோடு கீறினால் 2 பெறப்படும் என்பது முன்னி சொல்லப்படவில்லை. இப்ப சொல்லியிருக்கிற ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். இந்த எளிய விலக நிலையில சொல்லியிருக்கிறேன், இந்த பரிசோதனையில சொல்லியிருக்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அப்ப எவ்வளத்தையும் கொண்ட கொப்பியில எழுதிக்கொள்ளும். இப்ப நாங்கள் இது சம்பந்தமான நோட்ஸ் இருக்கா பார்ப்போம். கிராதாக்கள் கீறி முடியுமோ? நோட்ஸையும் எழுதினால் பார்க்க திருப்பி உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். இதுல ஏன் இந்த ஐய கூட்ட வேணும் என்றதை பார்க்கல. ஐ கூட வேணுமா இருந்தால் இது எந்த பக்கமாக திருப்பினா ஐ கூடும் என்ற பாருங்க. எந்த பக்கமாக திருப்பினா ஐ கூடும்? இது கதிர் அப்படியே போகுது. இதை இந்த பக்கமாக திருப்பினா இந்த இது வந்து இப்படி திரும்ப பார்க்கும். இப்ப செங்குத்தும் அப்படி திரும்ப பார்க்கும். இது வரையப்பட்ட செங்குத்தும் திரும்ப பார்க்கும். இது மாறையில் அப்படியான இருக்கு. அப்ப இது மாறாம இருந்து செங்குத்து திரும்பினா நடக்கும், ஐ கூடும். ஆகவே ஐய கூட்டுவதற்கு என்ன செய்வீர் என்று கேட்டா நீங்க என்ன செய்யணும்? அரிய மேசையை இடஞ்சுழியாகவா வலஞ்சுழியாகவா திருப்புவீர் என்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எழுத வேண்டும், வலஞ்சுழியாக திருப்ப வேண்டும். சரியா? அடுத்தது பிளவின் பிம்பத்தை தொடர்ந்து தொலைகாட்டியில் நிலைநிறுத்துவதற்கு தொலைகாட்டி எந்த திசையில் திருப்புவீர்? அப்படி ஒரு கேள்வியும் கேட்கலாம். அப்படி கேட்ட என்ன செய்யணும்? அது வந்து உங்களுக்கு பிளவின் பிம்பத்தை தொடர்ச்சியாக தொலைகாட்டியில் நிறுத்துவதற்கு எந்த பக்கம் திருப்பணும்? இந்த பாருங்க பாப்பம். இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது விளங்கும். எந்த பக்கம் திருப்பணும்? இடஞ்சுழி போக்கில் திருப்பப்படல் வேண்டும். அப்படி இடஞ்சுழி போக்கி திருப்பி கொண்டு தொடர்ந்து தொலைகாட்டில பிளவின் பிம்பம் நிறுத்தப்படும். ஆனால் ஒரு நிலையில அது என்ன செய்யும்? பிளவு ஆனது முன்னுக்கு போய் பின்னுக்கு வரும். அந்த முன்னுக்கு போய் பின்னுக்கு வர நிலையில ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணி போட்டு இந்த நிலையை எடுக்கும். அப்ப நாங்கள் இவ்வளவு விஷயத்தையும் எழுதுவோம். அப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. அரியத்தின் முறிவோரம் நேர்வரிசையாக்கிய விலத்தியும் எங்க நேர்வரிசையாக்கி இருக்கு? இந்த பக்கத்துல நேர்வரிசையாக்கி இருக்கு. அப்ப ஏ வந்து இப்ப நோக்கி இருக்குதோ, விலத்தி இருக்கு. நேர்வரிசையாக்கிய விலத்தியும் படத்தில் காட்டப்பட்ட வண்ணம் அரியமேசையில் வைக்கப்படும். அரியமேசையில் வைக்கப்படும். அரியமேசை வந்து சுழற்றலாம். நீங்கள் தொலைகாட்டியையும் சுழற்றலாம், அரியமேசையும் திருப்பலாம். அப்ப நாங்கள் அரியமேசை வலஞ்சுழியாக திருப்பப்படும் பொழுது ஐயை மெதுவாக அதிகரிக்க முடியும். மெல்ல மெல்லமாக கூட்டலாம். ரெடியா படாரண்டு திருப்பப்படாது, மெல்ல மெல்லமாக கூட்டணும். ஐயை மெதுவாக அதிகரிக்கலாம். அதேவேளை வெளிப்படு கதிரை தொலைகாட்டியில் பெறுவதன் மூலம்
பிளவின் பிம்பம் குறுக்கு கம்பியில் பெற்றுக்கொள்ளப்படும். இது இத ஒரு ஒன்று போடுங்க. ஒரு ஒன்றில் உள்ளவாறு வலப்பக்கமாக அசைவதை காணலாம். உரு ஒன்றில் உள்ளவாறு வலப்பக்கமாக அசைவதை காணலாம். உரு ஒன்றில் உள்ளவாறு வலப்பக்கமாக அசைவதை காணலாம். ஒரு நிலையில் ஸ்டார் அடையாளம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு நிலையில் பிளவின் பிம்பமானது இடம் நோக்கிய திசையில் அசையத் தொடங்கும். வலப்பக்கமாக போய்கொண்டிருந்த பிளவின் பிம்பம் இடப்பக்கமாக அசையத் தொடங்கும், நகரத் தொடங்கும் என்று போடலாம். ஒரு நிலையில் பிளவின் பிம்பமானது இடது பக்கமாக நகரத் தொடங்கும். அதை கண்டுபிடிக்கணும், சரியா கண்டுபிடிக்கணும். எங்க நடக்கு இடது பக்கமாக அசைவதை அல்லது நகர்வதை அவதானிக்கலாம். இடது பக்கமாக நகர்வதை அவதானிக்கலாம். அந்நிலை அடைய பெற்றதும் அந்நிலை அடைய பெற்றோன என்ன செய்யணும்? இருக்கும் திருக இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் வேலை. அதை இருக்காம நீங்கள் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. அதை இறுக்கினாத்தான் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம். எனவே இருக்கும் திருகை இறுக்கி சிறு செப்பஞ்செய்கை திருகை பயன்படுத்தி ஒரு மூன்று அனுபவம் ஒரு மூன்றிலுள்ள நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். இந்த நிலைக்கு பிறகுதான் நீங்க வாசிப்புகள் எடுக்கும். ஒரு மூன்றிலுள்ள நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். இந்நிலையில் ஒரு மூன்றிலுள்ள நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். இந்நிலையில் முந்தின மாதிரி தான் V1, V2 முந்தின மாதிரி தானா? நிறைய கோணத்தில் செய்த மாதிரி தான். இந்நிலையில் V1, V2 உங்களுக்கு விளங்கணும். வேர்னியர் 1, வேர்னியர் 2. அதான் V1, V2 போட்டுக்க. V1 திரும்ப தராம சோட்டா தார. அப்ப இந்நிலையில் V1, V2 வாசிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும். ரெண்டு வாசிப்பு வரும். V1க்கு ஒரு வாசிப்பு வரும், V2க்கு ஒரு வாசிப்பு வரும். நீங்க சரியாக வாசிப்பு எடுத்திருக்கிறால் இந்த ரெண்டு வாசிப்புகளுக்கு இடையே 180 பாகை அன்னளவாக 180 பாகை கலையில வித்தியாசப்படலாம். அன்னளவாக V1, V2 வாசிப்புகளுக்கு இடையே 180 பாகை எப்போதும் இருக்கும். ஏன்னா நீ செக் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு V1 வாசிப்பு கிட்டத்தட்ட 20 பாகையில இருந்தால் V2 வாசிப்பு எப்படி இருக்கும்? 200 பாகை கிட்ட நிற்கும். ஏனென்றால் V1 V2 எப்படி இருக்கு? ஒரு விட்டத்தின் முனைகள்ல இருக்கு. ஒரு விட்டத்தின் முனைகள்ல இருக்கிற கோணம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். 180 பாகை வேறுபாடுடையதாக காணப்படும். 180 பாகை வேறுபாடுடையதாக காணப்படும் பொழுது V1, V2 வாசிப்புகள் நீங்க செய்ய செக் பண்ணி கொள்ளலாம். 180 பாகை வேறுபாடுடையதாக காணப்படும். சரிதானே? சில வேளை இப்படியும் இருக்கலாம். 340 இப்படியும் இருக்கலாம். யோசிச்சு கொள்ளுங்க.
இப்போ ஒரு V1 வாசிப்பு 340 வரலாம். V2 வாசிப்பு எப்படி இருக்கலாம் சொல்லுங்க. அப்ப இந்த 360 வரைக்குள்ள ஒரு 20 வித்தியாசம் இருக்கு. நாங்க பிறகு யோசிக்கலாம், இந்த கணக்கு செய்யல யோசிக்கலாம். 20 வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப 20 வித்தியாசம் இருக்கு. 360 எவ்வளவு இருக்கு? 20 இருக்கு. எனவே V2 வாசிப்பு 160 வரலாம். இப்படியும் கழிச்சு எடுக்கலாம். 180 கழிச்சா தான் வரும். ஆகவே அப்படியும் யோசிக்கலாம். 360க்கு 20 போகுது, மேலும் 160 வந்தா என்ன நடக்கும்? வாசிப்பு எவ்வளவு வித்தியாசம் வரும்? 180 வரும். எனவே இவ்வாறும் இருக்கலாம். V1 340 என்றால் V2 160. ரெண்டு வழியால யோசிக்கலாம். சைவருக்கு இன்னும் 20 இருக்கு, சைவருக்கு இன்னும் அவ்வளவு 20, மேலும் ஒரு 160 போனா அவ்வளவு வரும் 180. வித்தியாசம் 180. நீங்க செய்து கொண்டு போய்க்கில்ல கணித்தல்களை மேற்கொள்ளும் பொழுது இவற்றுக்கிடையே 180 வேறுபாடு அன்னளவாக இருப்பதை காணலாம். அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்கள் கணித்தல் செய்யும் பொழுது பார்த்து கொள்ளலாம். இப்ப V1 V2 வாசிப்புகள் பெற்றுக்கொள்ளப்படும் என்பதை மட்டும் இப்ப குறிச்சுக்கொள்ளும். சரியோ? முடிய போதும், ஒரு நிமிஷம் தான் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு ரீடிங் தான் எடுக்க கிடக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்த கிளாஸ் எப்ப வரும்? நாளைக்கு வெள்ளி தானே, வெள்ளிக்கிழமை 9 o'clock இதே டைமுக்கு சந்திப்போம். எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணினா நல்லம். திருப்ப படிக்கிறது என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் கூடுதலான ஆட்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுற நல்லம். இனி தொடர்ந்து வருகின்ற பகுதிகள் வில்லைகள் ஒளிமுறிவு எல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் படிக்கிறது சந்தர்ப்பங்கள் பிறகு கிடைக்குமா தெரியல. காலங்கள் குறைவாக இருப்பதனால நீங்கள் எல்லா கூடுதலான ஆட்கள் ஜாயின் பண்ண நல்லம். மீளவும் நாளை 9 மணிக்கு சந்திப்போம். இது இன்னும் ஒரு ரீடிங் இருக்கு, அதை எடுத்தால்தான் என்ன செய்யலாம், விளைவியல் கோணத்தை காணலாம். ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம்.